ஜெயமஃபம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்பான இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்கள் கூட பொங்கல் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டே 1ல் ஜாயின் பண்ணுறது உங்கள் அஜய் பத்மா. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள், மகர சங்கராந்தி வாழ்த்துக்கள். போகி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகர சங்கராந்தி அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ப்ரோக்ராமில் இன்பிட்வீனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 days செம்மையான ஒரு ஃபெஸ்டிவல், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபெஸ்டிவலோட ஸ்டார்ட் அப் டே. இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க போகிக்காக. சரி, க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜெயமஃபமோட ஜாயின் பண்ணி போகி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி காப்பு கட்டலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஜாலியாக கேட்டுக்கிட்டே புதுசாக நிறைய பண்ணுறதுக்கு ரெடி ஆகி அருமையாக அழகாக சூப்பராக ராக்கிங்கான ஒரு சாங் வருது. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இணைஞ்சிருங்க ஜெயமஃபமோட. குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடாடு. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தான்
தானே. என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷம் ரத்தத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே பாட்டுக்குயிர் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். கேளுங்க கேளுங்க ஜெயம் எப்போ கேளுங்க துன்பங்கள் போக்கிட இன்பங்கள் மலர்ந்திட வாழ்க்கையில் புதிய உச்சம் தொடும் நமது ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ பழசை எல்லாம் விட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. கரெக்ட் இல்லைங்களா? ஒரு நாளும் இதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டுனா போதுங்க. ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும் என்ன, எல்லா டேஸ்லேயுமே நம்ம செம்ம ஜாலியாக வாழலாம். செம்மையான லைன்ஸு, சூப்பரான லைன்ஸு, ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கான லைன்ஸு, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சாங்கை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிய அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால அதை லாஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ மகர சங்கராந்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம், இப்போ ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில், தெலுங்கானாவில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். மற்ற ஸ்டேட்லேயும் வந்துட்டு இதே ஃபெஸ்டிவலை வேறு நேமில், குஜராத்தில் ஒரு மாதிரி, பஞ்சாபில் ஒரு மாதிரி, ஹரியானாவில் ஒரு மாதிரி, ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்துட்டு உத்தராயணம்னு சொல்லுவாங்க, வடக்கு நோக்கி ட்ராவல் பண்ணுற ஒரு கான்செப்டு. சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிற ஒரு கான்செப்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 விதமாக சொல்கிறாங்க. அப்போ மகர சங்கராந்தி அப்படின்னாலே சூரியனை வழிபடுதல் அப்படிங்கிறது தான் மீனிங். இன்னைக்கு தான் அந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்க, மகர சங்கராந்தினா என்னன்னு சொல்லியாச்சு பத்மா. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக குளம் கொட்டையில் ஆற்றுகள் எல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு புனித நீராடல்னு சொல்லுவாங்க. எள்ளு உருண்டை, எள்ளு மிட்டாய், அந்த உப்பட்டுன்னு சொல்லுவாங்க, போலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு செஞ்சு கடவுளுக்கு அதையை வந்துட்டு ஃபுல்லாக படைப்பெல்லாம் வச்சு படையிலெல்லாம் போட்டு ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். சூரியனை வழிபடுறது. அறுவடையெல்லாம் முடியுது, அடுத்த அறுவடைக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னு கூட நிறைய ஸ்டேட்ஸில் இந்த மகர சங்கராந்தியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம பிளேசஸில் வந்துட்டு இந்த போகி அன்னைக்கு மகர சங்கராந்தியாக வந்துட்டு நைட்டு கன்சிடர் பண்ணி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு கடவுளுக்காக, சங்கராந்திக்காக படைக்கிறது. அது கடவுள் வந்து சாப்பிடும், சூரிய கடவுள் வந்து சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருக்குது. இப்படி தான் வந்துட்டு மகர சங்கராந்தியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்காக அது ரெடியாக சூப்பராக செம்மையாக ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இணைஞ்சிருங்க. ஜெய் மகாதேவா சாம்ப சதா சிவா சந்திரகலாதரா சர்வஜீவாதரா உன் பாதம் பணிந்தே
என்னோட ஆட்டரடியா கொஞ்சம் பக்கம் ஏரியா போட்டு கெட்டு பாரியா குத்தாட்டம் என்னோட ஆட்டரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் என்னாட்டம் ஆட யாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி படவா படவா நான் சூப்பர் ஸ்டார் ஜோடிதான் கூடாடடா அத்தாடியா எனக்கு கொள்ளாம சிவகாசி தானே கொளுத்து மத்தாம ஆத்தாடியாத்தா எதுக்கு பொல்லாப்பு இவ சிவகாசி தானே கொடுத்து மத்தாப்பு கொண்டாம் பக்கம் ஏரியா போட்டு கெட்டு பாரியா குத்தாட்டம் என்னோட ஆட்டரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் என்னாட்டம் ஆட யாருடா சாது சந்தம்மா மாரோ மந்தம்மா மேரே சச்சம்மா மேரே சச்சம்மா சாரு சந்தையா ஆரோ மந்தையா பாக உன்னாரா ராரா காக்கல தான் டிக்கெட்டு தான் வாங்கி பாக்கு எங்க ஜனதான் ஏய் மார்க்கெட்டுக்கா என்கிட்டக்கா இருக்குது பக்க பலங்கா தேட்டர் டிக்கெட்டு விலகணுமா ஏழுங்க பட்ஜெட்டு தாங்காதம்மா ஆட்டமும் பாட்டமும் டைம் பாஸ்டா ரேட்டையும் காசையும் பார்க்காதடா உந்தன் பேரில் கோயில் உண்டா பெண்கள் கூட சாமி தானா ஆத்தாடி ஆத்தா எனக்கு பொண்ணாப்பு சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு இவ சிவகாசி தானே கொடுத்து மத்தாப்பு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா உங்க சிட்டி பட்டி தொட்டி மொத்த ஊரு நம்ம ஊருதான் ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதி தான் பாப்பதில்ல கேளுங்க பாலுங்க நினைச்சு போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் வேண்டாம் படா எவகாரந்தா ஆட்சி வந்தா அதிகாரம் தான் ஆத்தாடி ஆத்தா வேணாம் பொல்லாப்பு நான் சிவகாசி ஆளு கொடுத்து மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா எனக்கு பொல்லாப்பு சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு கொஞ்சம் பக்கம் ஏரியா போட்டு கெட்டு பாரியா குத்தாட்டம் என்னோட ஆட்டரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் என்னாட்டம் ஆட யாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி படவா படவாமா நான் சூப்பர் ஸ்டார் ஜோடிதான் கூடாடடா ஆத்தாடி ஆத்தா எனக்கு பொல்லாப்பு சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு இவ சிவகாசி தானே கொடுத்து மத்தாப்பு வேணாம் பொல்லாப்பு ஜெயமஃபம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிமையான அழகான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய் பத்மா. உங்களுக்கு தெரியுமா, போகி பண்டிகை அன்னைக்கு, பொங்கல் திருநாள் அன்னைக்கு, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு
உங்கள் ஜெயமஃபம்ல வித் ஆர்ஜே பத்மா ஸ்பெஷல் பொங்கல் ப்ரோக்ராம் இருக்குது. நிறைய பொங்கல் சம்மந்தமான விஷயங்கள், ஜென்ரலான விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பொங்கல் ப்ரோக்ராமில். ரொம்ப சீக்கிரமாக பொங்கல் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. யூஸ்வலாக இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது அந்த தை 1 பொங்கல் அன்னைக்கு வரும். நாம் பொங்கலாக அதை செலிப்ரேட் பண்ணுவோம். நார்தன் ஸ்டேட்டில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து மகர சங்கராந்தியை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அந்த வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு போகி அன்னைக்கு இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. செம சர்ப்ரைஸான ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைச்சதுங்க. அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டா நீங்களும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உண்மை இல்லைங்க. மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுற ஒரு கோவில் இருக்கு. எங்கே இருக்கு? யோசிக்கிறப்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு இல்லையா? வித்தியாசமாக என்னடா ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுற ஒரு கோவிலா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும் திறக்கப்படுற ஒரு கோவில் ஒரு பிளேஸில் இருக்குது. முடிஞ்சால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா, இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களான்னு யோசிச்சுக்கிட்டே அழகான ஒரு மெலோடி வருது, கேட்டுட்டு வாங்க. மெலோடியோடு சேர்ந்து அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா பாட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் செம்பவள முத்துக்கள சேர்த்து வச்ச சித்திரமே, தங்கவள வைரவள போட்டிருக்கும் முத்தினமே, வாய் மலர்ந்து நீ சிரிச்சா பார்த்திருக்கும் அத்தனையும், நீ மலர்ந்து பார்த்திருந்தா தோத்து விடும் இத்தனையும். அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி, தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி, தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ, அந்த 7 லோகம் பார்த்திராத தேவியோ, ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு, என்னைக்கும் வயசு 36 என் சொல்லு பறிக்கும் பாரு, இது பூவோ பூந்தேரோ. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே.
மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூ அதரம் பூநேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நினப்பு சிதறும் ஏலப்பூவு கோலம் போடும் ராசிதான் பல ஜாலத்தோடு ஆடப்போகும் ராசிதான் முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு கட்டுறேன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. மத்திய பிரதேசத்துல தாங்க இருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு சாங்குக்கு முன்னாடி சொன்ன ஒரு கோவில், அது வந்து ஒரு கோட்டை, அஜய்கர் கோட்டைன்னு ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள ஏராளமான கோவில்கள், சுரங்கப்பாதைகள், மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. கட்டடக்கலைக்கு வந்துட்டு பெயர் போன பிளேஸு பன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு போல இருக்கு அஜய்கர் கோட்டை அப்படிங்கிறது. சந்தேலா அப்படிங்கிற ஒரு டைனஸ்டி வம்சத்தை சேர்ந்தவங்க 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை. பழங்கால கட்டடக்கலைகள் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த கோட்டை ஃபுல்லாகவே. நிறைய மர்மங்கள் நிறைந்த கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ளே சிலையெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு அருங்காட்சியகத்திலிருந்து அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும் அந்த சிலையை கொண்டு வந்து எல்லாரும் புனித நீராடிட்டு வழிபட்டுட்டு திரும்ப மகர சங்கராந்தி முடிஞ்ச உடனே இந்த சிலையை கொண்டு போயிட்டு அதே அருங்காட்சியகத்தில் வச்சுருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த அஜய்கர் கோட்டையில் இருக்கிற ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மகர சங்கராந்தி ரிலேட்டடான ஒரு ஸ்பெஷல் நியூஸு. ஓகே, அடுத்து உங்களுக்காக சூப்பராக ஒரு சாங் வருது, இணைஞ்சிருங்க ஜெயமஃபமோட. அடுத்து நம்ம போகி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவதோடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு. கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க.
வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க. நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. மண்ணெடுத்தேன் தோளுக்கு, நான் தாமர பாடி மண்ணெடுத்தேன் தனத்துக்கு. வாழையூத்து மண்ணெடுத்தேன் வயிற்றுக்கு, அட கஞ்சனூறு மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு. காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு. பட்டுக்கோட்டை ஓடையில மண்ணெடுத்தேன் காலுக்கு, வாஞ்சாலம் குறிச்சியில மண்ணெடுத்தேன் நகத்துக்கு. ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் தந்தேன் உடம்புக்கு, என் உசுர நான் கொடுத்து உசுறு தந்தேன் கண்ணுக்கு. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில. போடே தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா. அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில. போடே பழையன கழிதலும் புதியன புகுதலும். வீட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளேயும் அப்படிதான். பழைய வேஸ்ட் டம்ப்டு வரிஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய புதிய சந்தோஷங்களை எல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயும் ஏற்றுக்கிட்டு, எப்படி நம்ம வீட்டை ஃபுல்லாக கிளியரப் பண்ணி எல்லா பழைய விஷயங்களையும் தூக்கி போட்டு எரிக்கிறோமோ, அந்த மாதிரி பழைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் மனசுலேருந்து தூக்கி போட்டு எரிச்சிட்டு ஜம்முன்னு புதுசாக சிறப்பாக போகி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, போகி பண்டிகை அப்படிங்கிறது பழைய விஷயங்கள்லாம் தூக்கி வெளியில் போட்டு எரித்து எல்லாத்தையும் பண்ணணும், எல்லா பொருளையும் போட்டு எரித்து எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் உருவாக்குறது அப்படிங்கிறது இல்லைங்க. போகி அன்னைக்கு ஈவினிங் டைமில் அன்வான்டாக இருக்கிற எரிக்கக்கூடிய, எரித்தால் வந்துட்டு பொல்யூட்டட் ஆகாமல் பொருளை தான் எரிக்கணும். டயர்ஸை எரிக்கிறது, பிளாஸ்டிக் திங்ஸை எரிக்கிறது, இந்த மாதிரி அன்வான்டான திங்ஸை எல்லாம் எரித்து நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது. ஈவினிங் டைமில் எல்லா பொருளையும் போட்டு எரித்து அந்த குளிருக்கு இதமாக குளிர்காயறதுங்கிறது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி அந்த டொம் அடித்து ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக நல்லா போட்டு எரித்து செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறதும் ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி தான் வந்துட்டு எரிக்கிறது, பழைய பொருளை எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆனால் நாம் இப்போ என்னெல்லாம் அன்வான்டாக வேஸ்ட்டாக டம்ப் பண்ணி குப்பை மாதிரி வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஆகவழிவெல்லாம் தூக்கி போட்டு எரித்து நிறைய பொல்யூட் பண்ணுறோம். தயவு செய்து பொல்யூட் பண்ணாமல் போகியை செலிப்ரேட் பண்ணுங்கள். சூப்பராக இப்போ உங்களுக்கு போகி சம்பந்தமாக ஒரு சாங், தெலுங்கு சாங் வருது. ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இணைஞ்சிருங்க ஜெயம் எஃப்எம்மோட.
அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா நம்ம கையுக்குள்ள எல்லைய இல்ல இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடலானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடலானே போகி 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 எங்க வச்சான் எவ்வளவு வச்சான் எப்படி வச்சான் எதுக்கு வச்சான் என்ன இங்க கொண்டு வந்த என்ன இங்க கொண்டு போக போகி 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 அடங்காத அசுரந்தான் மணங்காத மனுஷன்தான் தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதான் ஓதுக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுங்கு ஒதுங்கு ராயனும் வருவாங்கியா கேளுங்க கேளுங்க செய்யும் இப்போ கேளுங்க துன்பங்கள் போக்கிட இன்பங்கள் வளர்ந்திட வாழ்க்கையில் புதிய உச்சம் தொடும் நமது ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ போகி பண்டிகை அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு ஞாபகம் வர்ற கான்செப்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கோலம். நல்லா சாணம் போட்டு வலிச்சு சூப்பராக பொங்கல் சட்டி மாடு கரும்பு சூரியன் எல்லாம் போட்டு செம்மையாக வந்துட்டு பெண்கள் வாசலை அலங்கரித்து கோலம் போடுவாங்க. இந்த கோலம் போடுதல் அப்படிங்கிறது போகி அன்னைக்கு தான் அப்படிங்கிறது இல்லை. இதமான குளிரோடு இருக்கிற மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ண டே 1லிருந்தே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கோலம் போட்டு பிள்ளையார் வைக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பண்ணுவாங்க.
அதுவும் வந்துட்டு போகி அன்னைக்கு லாஸ்ட் டே, மார்கழி கடைசி தினம் அப்படிங்கிறதுனால அது முடிச்சதுக்கப்புறம் பொங்கலுக்கான கோலங்களை வந்துட்டு வண்ண கோலங்களை வந்து எல்லாருமே போடுவாங்க. வண்ண கோலங்கள் போட்டதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, காப்பு கட்டுதல். காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு பண்டைய காலம் முதல்லிருந்தே எப்போ இருந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கான ஒரு காலத்திலிருந்தே இந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு நிறைய பேசணும். அதனால் இன்பிட்வீன் ஒரு குட்டி பிரேக் எடுத்து அழகாக ஒரு சாங் கேட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம காப்பு கட்டுறது சம்மந்தமாக விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இணைஞ்சிருங்க. கற்பூர கன்னிகையே வாராய், அடி அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய். நீ மங்கள மகாராணியே, வலது கால் எடுத்து வாராய் நீயே. நீ வந்த இடம் வளமாக, சென்ற இடம் வளமாக, சேர்ந்த இடம் சுகமாக வாழ போறேன். மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும், கொடைக்கானல் போனா அங்க மேகமுன்ன சுத்தம். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன அது என்ன ஓ குத்தமா. அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன அது என்ன ஓ குத்தமா. கற்பூர கன்னிகையே வாராய், அடி அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய். நீ மங்கள மகாராணியே, வலது கால் எடுத்து வாராய் நீயே. அடி மொட்டையில தனியாக மகையில தூங்காத தாமகமான நீ அழுது போக. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். வெயில் அடிக்க, மழை அடிக்க, காத்தடிக்க. மருதாணி தோட்டத்துக்கே அட மருதாணி யாரு வச்சா ஹோ தேரா தேரா. இவ வாரா வாரா ஓஹோ காட்டு குயிலா கட்டிக்கதா, தமிழ்நாட்டு புயலும் வந்துருச்சே ஹோ ஜோரா ஜோரா. வரும் வீரா வீரா. நான் அக்கரையில் இருந்தாலும் இக்கரையில் இருந்தாலும் சக்கரையாயிருப்பாளே ஆசையாலே. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். அது என்ன அது என்ன ஓ குத்தமா. மருமக மருமக வந்தாச்சம்மா, இனி மாமியார் பதவிதா உனக்காச்சம்மா. தமிழ்நாட்டு மன்மதனே வாராய், பெண் மயங்க மயங்க நடந்து நடந்து வாராய். நீ இந்திர மகாராஜனே, வெற்றி மாலுக்கென்று பிறந்தவனே. நீ தொட்டதெல்லாம் ஜெயமாக, சொன்னதெல்லாம் நிஜமாக, கண்ணினிலா வந்துருச்சு கனவு காண. ஓ கெட்டி மேளம் நாதஸ்வரம், அது சேர்ந்து கேட்கும் நேர சுகம். டும் 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 டும், டு 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 டு, டும் 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 டும். ஓ மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு, பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பொறப்பு. டும் 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 டும், டும்
மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். மதுரைக்கு போக மாட்டேன் மல்லிப்பூ கையில. தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மணிக்கும். எங்கும் போக மாட்டேன் உன் முன்னாலதான் நிப்பேன். முன்னால் வந்து நின்னு என் கண்ணால் சொக்க வைப்பேன். அது என்ன ஓ குத்தமா. ஆஹா. அது என்ன ஓ குத்தமா. அழகழகான பாடல்கள், போகி பண்டிகை, மகர சங்கராந்தி சம்பந்தமாக சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து காப்பு கட்டுதல். நோம்பி டைமில் கையில் காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது அந்தந்த ஊர் நோம்பி ஃபெஸ்டிவல் டைமில் கோவிலில் காப்பு கட்டுதல்னு சொல்லுவாங்க. எல்லாத்த விடவும் முக்கியமான காப்பு கட்டுதல் அப்படிங்கிற விஷயம் பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி பண்டிகை அன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து எல்லா வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு காப்பு கட்டுறதுக்குன்னு சில நல்ல நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டை சுற்றியுமே இருக்கிற எல்லா ஏரியாலையும் ப்ளஸ் மாடியில் எல்லாம் வந்துட்டு நம்ம காப்பு கட்டுவோம். காப்பு கட்டுறது அப்படிங்கிறது வேப்ப இலையும் சிறு பீலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூலப்பூ அப்படின்னு நம்மளோட லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 2 இலைகளை தான் வந்துட்டு இப்போ மெயினாக வச்சு எல்லா பிளேஸ்லேயும் கார்னர்ல எல்லாம் வச்சு ஒரு கல் வச்சு காப்பு கட்டி விடுவாங்க. ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற விஷயங்கள், நிறைய நோய்களை தடுக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டை சுற்றியும் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு காப்பு கட்டுறதுல இருக்குது அப்படிங்கிறதுனால செய்கிறோம். இதை விட முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம செய்யணும் காப்பு கட்டுறப்ப, அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாங்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பண்டைய காலம் முதலே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சாங்கை கேட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சாங் முடிஞ்சதையும் உங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய பொங்க வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்படாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பத்தி. கொக்கிரிய கட்டாலே சூடு இவன் நின்னாலே அதருட்ட ஊரு. அட கை பிடித்து கும்மாளம் போடு, கொண்டாட்டம் நீ இருக்கும் வரைக்கும் நிலைக்கும். அவன் வந்தாலே விசிலடிக்கும் பாரு, என்னாலுமே பறக்கும் படங்கா. அண்ணா வாங்கண்ணா. பச்சை புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா. பார்த்தா ஒன்ன மன்னிப்பலா தாய்ப்பால் உனக்கு கொக்க கொலா. தாயும் சேயும் 2 கண்ணு கால கொட்டு பூஜை பண்ணு. நான் ரொம்ப திருக்கு என்னோட பொறப்பு நடப்பு அடியும் அதை கலந்து வச்சு போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். தலலை தலை
மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டு மரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம். சேரி எல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் பேரப்புள்ள, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்ல, தீபந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. அடியோடையும் கலந்து விட்டு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். இழுத்து எல்லாம் ஒடிச்சு வச்சு அடுத்து நாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி, பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கட்டா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். எப்ப எலும்ப ஒடிச்சு வச்சு போக்கலாம் எரிய வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். அழகழகான பாடல்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? காப்பு கட்டுறது சம்மந்தமாக சூப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். வீட்டை சுற்றியும் நம்ம காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி சில பொருளை வச்சு நம்மளோட நிலவுக்கு முன்னாடி வாசற்படி இருக்கு இல்லையா, நம்ம உள்ள நுழையிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல காப்பு கட்டணும். வேப்பிலை, அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவும் ஆவாரம் இலையும் வைக்கணும். அது போக சிறுப்பு இலை, அதுதான் நம்ம பூளைப்பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பூவை வைக்கணும். துளசி கொஞ்சம் ஒரு கொத்து, இதையெல்லாம் ஒன்றா வச்சு ஏதாவது ஒன்றில் வச்சு கட்டி அதை வந்துட்டு நம்ம வாசல் நிலவில் வந்து தொங்க விடணும். இதுதான் காப்பு கட்டுறதுங்கிறது அந்த காலத்துலேருந்து வந்து பாரம்பரியமாக பண்பாடோட நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய இடங்களில் விட்டாச்சு. இதையெல்லாம் ஒன்றா வச்சு காப்பு கட்டுறப்ப நம்ம உள்ளே நுழையிறப்ப நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல மூலிகை காற்றும் நம்ம சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். காத்தடிக்கிறப்ப நம்மளுக்கு உள்ளேயும் வந்துட்டு நல்ல மூலிகை காற்று வர்றப்ப எந்த விதமான நோய் நொடிகளும் அண்டாது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இத்தனையும் சேர்த்து ஒன்றா கட்டி காப்பு மாதிரி கட்டி விடணும் முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ காப்பு கட்டணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். அருமையாக அழகாக உங்களுக்காக அடுத்த ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி.
வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க, அழகாக கோலம் போடுங்க, ஜம்முன்னு காப்பு கட்டுங்க, தேவையில்லாத பொருளை பொல்யூட் பண்ணாமல் எரிச்சிட்டு ஜம்முன்னு போகியை செலிப்ரேட் பண்ணுங்க. சுகபோகங்களை வந்துட்டு அனுபவிக்கிறவங்க தான் போகியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பழைய விஷயங்களெல்லாம் தூக்கி போடுங்க, புது விஷயங்களெல்லாம் அழகாக மனசுக்குள்ளே ஏற்றுங்க. உங்கள் கூட பிடிக்காதவங்க பேசாதவங்கள விட்டு தள்ளுங்க, அதையெல்லாம் தூக்கி போட்டு தீயில உங்களையே எரிக்கிற மாதிரி நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுட்டு கெட்ட எண்ணங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டு நல்ல எண்ணங்களோட பாசிட்டிவ் வைப்ஸோட நம்மளோட தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஜம்முன்னு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 days ஃபெஸ்டிவல் சிறப்பாக ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செம்ம ஜாலியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிற சேம் டைலாக் தான். எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நம்மளை நாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக வைக்கப்பட்ட விஷயம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்றது விஷயங்களில் உங்களோட ஹாப்பினஸையும் ஹெல்த்தையும் ஸோ உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டையும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், சிறப்பாக சாப்பிடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் விடுமுறையாக தான் இருக்கும். ஒரு லாங் ஹாலிடே அப்படிங்கிறப்ப ட்ரிப் போகணுங்கிறவங்க நினைக்கிறவங்க ட்ரிப் போங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள். எங்கெங்கே எப்படி பொங்கல் வைக்கணுமோ சிறப்பாக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்குமே இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.